யூஸ் செகண்ட் கியர்ன்ட்டு. அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எரிமேலி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க மக்களே. இப்போ ஃபுல்லாக பள்ளத்தாக்கு வண்டி இறங்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக கர்நாடகா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஃபுல்லாக செகண்ட் கியரில் தான் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்கம் வர அனைத்து வாகனங்களுமே இந்த பள்ளத்தாக்கு வரும்போது செகண்ட் கியர் யூஸ் பண்ண சொல்கிறாரு. காரில் வரவங்க இந்த 20 கிலோமீட்டர் வந்து ஆபத்தான செங்குத்தான பள்ளத்தாக்குன்றாரு. முடிஞ்ச அளவுக்கு குட்டி காணத்திலிருந்து முண்டக்காயம் வரை ஆபத்தான பள்ளத்தாக்கு மக்களே. இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்க சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுங்கள். யூஸ் செகண்ட் கியர். நீங்கள் காரில் வந்தாலும் சரி, இல்லை டூரிஸ்ட் வண்டியில் வந்தாலும் சரி, எந்த வண்டியில் வந்தாலும் சரி, சேஃப்டி முக்கியம் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் கியர்லேயே ட்ராவல் பண்ணுங்கள். வேகத்தை இந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். போட்டு விட்டுருக்கேன். இன்ஜின் கட்டுற சவுண்டு கேட்குது. 40-50 என்னன்னா 40 செகண்ட் கியர். அதான் அதுக்கு 40 போகுது. அவன் லிமிட் எவ்வளோ சொல்கிறான் பாரு, 30 ரூபான்றான். அதான் அதுக்கு எனக்கு ரூபா இருக்கு வண்டி. செகண்ட் போட்டு அடங்கி வச்சுக்கிறேன். அதான் அவ்வளோ டவுனு. ஆனால் 20 கிலோமீட்டர் செங்கு தானே பல்லண்ணா. அதான் மேடே கிடையாது. ஒரு அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையா நல்லா டவுன் பண்ணி வச்சுக்கிறான். டவுன் இல்லை, இயற்கையான மலையே அதுதான். மலை பள்ளத்தாக்கு அப்படிதான், நேச்சுரலாகவே அப்படிதான் இருக்கு. மலைக்கு மேலேருந்து கீழே இறங்கணும்னா அருவியில் தண்ணி ஊற்றுப்பாரு. நிறைய சின்ன சின்ன அருவி நிறைய இருக்கணும். செகண்ட் போட்டு கம்முன்னு காலை எடுத்துக்கணும். தேவைப்படும் போது அப்படியே லைட்டாக ஒரு டச் ஆகுது தான். இப்போ லைனிங் சும்மாவில் வருது. நீங்கள் நிறுத்த போறீங்களா இல்லை ட்ராவல் ரெகுலராக பாயிண்ட் நிறுத்தத்தில் நிறுத்த போறீங்களா? இங்கேயே நிறுத்தினா மறுபடியும் டவுன் ஆகும். ஓகே ஓகே. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஓ அந்த அது அதை வச்சு கட்டாது. 2 பாயிண்டாக பிரிச்சிக்கணும். ஓ 10 நிறுத்தணும். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 20 கிலோமீட்டர் டேஞ்சர்னா 10 கிலோமீட்டர் ஒரு இடத்துல ஸ்டாப்பிங் போட்டு பிரேக் ட்ரம் சூடு குறைஞ்ச பிறகு திருப்பி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகிற மாதிரி. குறையுதோ குறையில நீங்கள் நிறுத்தி ஒரு 4 மணி நேரம். ஓகே ஓகே. கம்பல்சரி அப்போ ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ண, 15 நிமிஷம். அதுக்கப்புறம் பள்ளம் தான். அதுக்கப்புறம் ஒன்று பிளாட் ரோடு கிடையாது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் பள்ளம் தானே இறங்க போகிறோம். அதனால நீங்கள் சேஃபாக டிரைவ் பண்ணால் கண்டிப்பாக 10 கிலோமீட்டர் ஒரு வாட்டி இந்த இடத்துல நிற்கணும். பள்ளம் தாக்குதுன்னா நம்ம பிரேக் எடுத்து 4 மணி நேரம் நம்ம ஒரு ஓய்வு கொடுத்து எடுத்து தான் நல்லது. யார் எதை சொன்னாலும் கேட்கக்கூடாது. முக்கியமாக கூட வர சாமி எது சொன்னாலும் கேட்கக்கூடாது. புதுசாக லைனிங் கட்டி வந்ததுன்னா இன்னும் மோசம், டேஞ்சர். புது லைனிங்னா இன்னும் டேஞ்சர். அப்போ ஆமாம், டக்குனு ஹீட் ஆகிடும். ஏற்கனவே பேச்சு தாண்டா பரவாயில்ல. மலைக்கு வரும்போது லைனிங் கட்டி வரான்னு இன்னும் சுகூரில் இருக்கும். டக்குனு ஹீட் ஆகிடும். தப்பால் ஹீட் ஆகி ஜீரோவுக்கு போயிடும். சும்மா காலை வச்சா நிற்கிட்ட நம்பிக்கை என்னப்பா ஓட்டுறோம். ஆமாம், எல்லாமே நம்பிக்கை தானே. நிற்கல என்ன பண்ணுது. நான் என்னைக்கு சொல்றது தான், நீ தரையில் எவ்வளோ பெரிய டாடா கூட இரு, மலையில் வந்து அடிக்கதான் வாங்கிக்கணும். இந்த பஞ்சு டைலாக் நல்லா இருக்குண்ணா. தரையில் ஓட்டும் போது நீ எவ்வளோ பெரிய டானா ஓனாரு, ஆனால் மலையில் வந்து அடைக்கதான் வாசி. முக்கியம். இங்கே வந்து நீ வேகத்தை காட்டினா வேலையை காட்டலாம். 40 ஏறுது செகண்டுக்கு. இங்கேயே உங்களுக்கு செகண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறது என்ன சொல்லுது தெரியல. வாங்கிட்டு தான் எதுவும் என்ன ரிலீஸ் பண்ண நான் ஓடணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஓடாதுன்னு சொல்கிறோம். திருப்பி தேடு போட்டால் இன்னும் ஸ்பீட் அதிகமாகும்ல. 8 காலம் நான் வேலை வச்சுக்கிறேன், வண்டி போட்டு தான் போய்க்குதுண்ணா. என்னை விடுறது அதுக்கே. ஆனால் சும்மா வருது பாரு பேடு. அதுதான் என்னை விடுன்றது. சர்றன்னு நான் போகிறேன் ஓடுறேன்னு. அதுக்கு தான் டிரைவர். ஓகேவா? இல்லை சொல்லுவாங்க மழை வேலைப்பா நியூட்ரு பண்ணால் போயிட்டு இருக்காங்க. நியூட்ரு பண்ணால் டேஞ்சர் இல்லைண்ணா. டேஞ்சரா? போகிட்டான் சாமி. நியூட்ரு தான் சாமி. வண்டிக்கு உனக்கும் இன்ஜினுக்கு தொடர்பே கட்டாயி போயிட்டேன். கனெக்ஷனில் கொண்டு போயிட்டே இருக்கும். கனெக்ஷன் கட்டாயிடுச்சுன்னா நீ சொல்லுறது
நீங்கள் பார்த்து லெஃப்ட் சைடு பள்ளத்தாக்கு, இப்போ ரைட்டு பள்ளத்தாக்கு. இம்மா நேரம் நம்ம வீடியோவில் பார்த்தது எல்லாமே லெஃப்ட் சைடு பள்ளத்தாக்கு. ஆமாம், ஒரு மலையை கிராஸ் ஆகிறோம். இப்போ நம்ம அடுத்த மலைக்கு போகிறோம். அதை உடைச்சி உள்ள திருப்பி விடுறான் வண்டி இருக்கும். ஓகே ஓகே. இது பகலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம பகல்லே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது மலையை கட்டி நாளைக்கு இந்த பக்கம் அதே இப்போ ரைட்டில் அங்கங்கே லைட் எரிய போயிடும். அதெல்லாம் வாகமன் சிட்டி. வாகமான் அந்த கொடைக்கானல் மாதிரி இருக்கும்ல அங்கங்கே அந்த லைட் எடுத்தா அதுக்கு இதுக்கும் பெரிய பள்ளத்தாக்கு. ஆனால் அங்கிருந்து பார்த்தா இந்த இடம் தெரியும், இங்கிருந்து பார்த்தா அந்த இடம் தெரியும். ஆனால் தமிழ் மலைக்கு வரவங்களுக்கு இதுதான் வாகமன்னு தெரியாது. டிரைவருங்கிறதுனால நமக்கு தெரியும் அந்த இடத்துல இருக்கிறதுனால. அது ஒரு மெயின் சீன், அந்த வியூ பாயிண்ட் அந்த இடம். அந்த இடம் வந்து காட்டுவாங்க. அது ஒவ்வொரு வண்டி வருது, ஒரு ஊரில் அதான் சபரிமலைன்னு அது எங்கேயோ வண்டி போது பாருங்க காட்டுவாங்க. சின்னதாக போவோம் போட்டு பாரு. அது ஒரு ஊருக்கு தான் சார். கொடைக்கானல் ஏற்காடு மாதிரி அது ஒரு நகராட்சி தானே சார். நகராட்சி வாகமன் டூரிஸ்ட் சார். மலையாள பேசுறது சார். பாவப்பட்ட கேட்டு சார் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நடக்கணும், நடந்தே ஆகணும். நம்மளாலாம் முடியாது. வரலாம், ரசிக்கலாம், பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் இருந்து வாழ முடியாதுன்றீங்களா? நம்மளால வாழ முடியாது. இங்கே ஏழுகளை நம்ம இருந்த இடம் வேற. நம்ம இருந்து அங்கே பழகிட்டோம். நம்ம டெம்பரேச்சர்லேயே இருந்து பழகிட்டோம். இன்னும் காலம் மேலே தான் இருக்குங்கிறேன். ஆக்சிடென்ட் நம்மளுக்கு வேலையே இல்லை. கற்றுக்க சொல்ல ஓட பிரேக் அடிக்கிறோமா, இதில் தான் அந்த வராய் ஆகிப்போகுது. எப்படி இருந்தாலும் வேறு அந்த வண்டி ஓட்டுன்னா பிடிச்சிக்கலாம். பிரேக் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா கணக்கணன்னு ஆயின்னு வரும். வார்படம் வராஞ்சி ரெண்டும் வராஞ்சி அந்த இடம் நெருப்பு தன்மை வந்துடும். நெருப்பு நிற்குமா இல்லையா? நெருப்பு சுத்தனா என்ன ஆகும்? உள்ளதான் போகும். அதுவும் பள்ளத்தாக்கு தான். அதுதான் பள்ளத்தாக்கு டேஞ்சர் வீடு அதெல்லாம். அங்கே ஏன் நம்ம ஒரு சமாளிக்கலாம்னா அப் டவுன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஏறும்போது ஒரு பக்கம் இறங்கும். அந்த ரேஞ்சு மாறும். மேக்ஸிமம் அப் டவுன் மாறிக்கிட்டே இருந்தா ஒரே டவுன் மட்டும் தான். அது வந்து வாழ்க்கையை தான் சொல்லுது. புரியுதா இல்லையா? வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வரும். ஏற்ற இறக்கணும் சமாளிச்சுவான். வெறும் இறக்கத்திலே இருக்கிறனால சமாளிக்க முடியாதுன்னு தான் பேர். இறக்கத்திலே இருக்கிறோம். கொஞ்சம் ஓய்வு எடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதுதான் லைஃபு, அதுதான் ரோடு. எப்படி ஆனால் கரெக்டான அந்த டைமிங்கில் ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று அடிச்சு விட்டீங்க. வாழ்க்கையை ஒரு மேட்ச் பண்ணி இதாங்க உண்மை. ரியாலிட்டி அதான். ஏற்ற இறக்குறவங்க சமாளிச்சுக்கலாம். வெறும் இறக்கத்தில் போகும்போது என்ன பண்ணணும்? வண்டி நிறுத்துற மாதிரி நம்ம கம்முன்னு அமைதியாயிடணும். நம்ம பண்ணுறது ஏதோ தவறுன்னு சொல்லிட்டு அமைதியாயிடணும். கொஞ்சம் அமைதியாகி டைமிங் கொடுக்கணும். இதுலேருந்து நம்ம எப்படி ரிலீஸ் ஆகலாம்? இது எல்லாத்துக்கும் மேலே பொறுமை. வாகனத்திலும் பொறுமை வேணும், வாழ்க்கையிலும் பொறுமை வேணும். ரொம்ப பொறுமை வேணும். இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஏகப்பட்ட பஞ்சு டைலாக் வந்திருக்கு. வாகனத்திலையும் பொறுமை வேணும், வாழ்க்கையிலும் பொறுமை வேணும். ஆட்டோ பீரியடே இதெல்லாம் ஆட்டோ பீரியட் இந்த 10 கிலோமீட்டர் வந்துட்டான். டவுன்லேயே தான் வந்துங்கிறான். அப்படியே டவுன் மாறுற பின்னாடி எவ்வளோ ஹைட்லேருந்து இறங்குறான். மேலே லைட் எடுத்தோன்னா நம்ம வந்து திரும்ப நேரம் அங்கேருந்து குறுக்கே இறங்கணும். இன்னும் 10 கிலோமீட்டர் இறங்கினா குட்டி கிடந்தா எனக்கு முண்டை காயமே வரும். முண்டை காயத்தில் 12 கிலோமீட்டர் எரிபேரி போகணும் மறுபடியும். சவாலில் வீட்டை பார்க்குறேன். இது சபரிமலையை எல்லாம் வந்து சாட்சியே கிடையாது. அடிக்கடி வந்து சொல்லலாம். ஐயப்பன் செயல் தான் எல்லாம். இந்த நம்ம ஊரில் செய்யார விட்டா காய்நாடு வரைக்கும் பல பொருளும் பழகுறாங்க வண்டி. ஆஞ்சியார் விட்டா மெட்ராஸ் விட்டா திண்டிவனம், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி பறக்குது வண்டி. எங்கே போய் பறக்கிறது இல்லை. ஒரு மாதிரி ஓகே. ஏன்னா இப்போ சில நினைக்கலாம் பண்ணப்பா அங்கேருந்து எடுத்தான் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நீ டைமே கொடுக்கூடாது. ஆனால் தெரியாது இல்லை அவங்களுக்கு வண்டியில் ஏன்னா உட்காந்து வரவங்க கஸ்டமருக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த ட்ராவல் பண்ணுற புதுசாக இருக்கலாம்,
இல்லைன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மோட்டாரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். என்ன டிரைவர் அங்கே தான் இருக்கிறாரு, அதுக்குள்ளே கிடைக்கிறாரு. நம்ம நிறுத்தினால தான் நம்ம சேஃப்டின்றது நம்ம உணர்ந்து சொல்லி புரிய வச்சுருக்கேன் எல்லாருமே. அதெல்லாம் டிரைவருக்கு மட்டும் தான் தெரியும். வண்டி எடுத்துனோடனே மேலே போய் தொட்டு போகிறேன். இல்லை தொட முடியாது, சூடாக தான் இருக்கும். ட்ரம் எல்லாமே சூடாக தான் இருக்கும். இப்போ நம்ம நிறுத்துற பாயிண்ட் வந்துச்சு அப்போ வந்து சேர்ந்தேன். வரவே தான் இங்கே வரணும். கரெக்டாக அவங்களும் ஒரு ஜங்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. அதுக்கு ஒன்றும் போய் டவர்